வணக்கம், எனது பெயர் டாக்டர் பூருதவன். இன்று இந்த வீடியோவில் நாம் தினசரி வழிமுறைகள் பற்றி பேசப் போகிறோம். ஏனெனில் தினசரி வழிமுறை பார்கின்சன் நோயாளிகளுக்கு மிகவும் முக்கியமானது. இது ஏன் முக்கியமானது என்றால், நாம் எங்கள் உடலுக்கு ஒரு வழிமுறையை வழங்கினால் அங்கு உடல் ஓய்வு பெறுகிறது, அங்கு உடல் அழுத்தத்தில் இருக்கிறது. எனவே இந்த சுழற்சி நம்மை காப்பாற்றுகிறது. எங்கள் மூளை, எங்கள் உடல் தொடர்ந்து அழுத்தத்தில் இருந்தால் அப்போது எங்கள் உடல், எங்கள் மூளை எங்களுடன் சேர்ந்து செயல்படத் தொடங்குகிறது. அதனால் பார்கின்சன் போன்ற சிக்கல்கள் ஏற்படலாம். எனவே எங்கள் வழிமுறை நல்லதாக இருந்தால் நாங்கள் நல்லதாக இருப்போம், முழு வாழ்க்கை நல்லதாக இருப்போம். ஏனெனில் எங்கு வேண்டுமானாலும் ஒவ்வொரு மனிதனும் பணத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கும் போது, வேலை செய்கிற போது, குடும்பத்தை பராமரிக்கிற போது, குறிப்பாக பெண்கள், அவர்கள் எங்கள் உடலை பின்னுக்கு வைக்கிறார்கள். நாம் எங்கள் உடலை, எங்கள் மூளை பின்னுக்கு வைக்கும்போது அப்போது நமக்கு இப்படியான நோய்கள் ஏற்படுகின்றன. எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்ல வழிமுறையில் இருக்க வேண்டும் என்பது முக்கியமாகிவிட்டது. அதனால்தான் இந்த வீடியோவில் அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். ஆரம்பிக்கிறோம். முதலில் எவ்வாறு ஒரு வழிமுறை இருக்க வேண்டும் மற்றும் இதன் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி. எங்கள் மூளை மற்றும் உடல் அழுத்தத்தை ஏற்க முடியும். ஒரு நாளில் 6 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் நாம் அழுத்தத்தில் இருந்தால், மணி நேரங்களில் நாம் ஓய்வு எடுக்கிறோம், உடலை ஓய்வு பெறச் செய்கிறோம். எனவே உடல் நல்ல முறையில் செயல்படுகிறது. ஆனால் இந்த அழுத்தம் 16 மணி நேரம், 18 மணி நேரம், 20 மணி நேரம் நீடித்தால் அது மன அழுத்தமாக இருக்கலாம் அல்லது உடல் அழுத்தமாக இருக்கலாம். உடல் கெட்டியாக ஆரம்பிக்கிறது. இப்படியான வழிமுறையை பின்பற்ற வேண்டும். காலை லைட் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். சோர்வடையாது செயல்பாட்டில் இருக்கும். சுத்தம், அனுலோம விலோம, பிராணாயாம், கபால்பார்த்தி, நடைபயிற்சி, சைக்கிளிங் செய்யலாம். இவை உடலை திறக்க, வெப்பமாக்க நல்லது. நண்பர்களையும் உருவாக்குகிறது. நடைபயிற்சிக்காக வெளியே போனால் நண்பர்கள் உருவாகி ஒரு சுற்று உருவாகும். சைக்கிளிங் செய்யப்படும். இந்த வகையான எந்த ஒரு லைட் உடற்பயிற்சியையும் நீங்கள் காலை நேரத்தில் செய்ய வேண்டும். இது உடலை திறக்க, உடலை வெப்பமாக்க மிகவும் நல்லது. இதனால் நாங்கள் மேலும் நல்ல நண்பர்களையும் உருவாக்குகிறோம். எடுத்துக்காட்டாக, நீங்கள் நடைபயிற்சிக்காக வெளியே போகிறீர்கள் என்றால் அங்கு உங்கள் நண்பர்கள் உருவாகி ஒரு சுற்று உருவாகும். அதே போல குழுவாக யோகா செய்தால் நல்ல நண்பர்கள் ஆகிவிடுவார்கள். இந்த நண்பர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். வாழ்க்கையில் பார்கின்சன் நோயாளிகள் பெரும்பாலும் நண்பர்கள் இல்லாதவர்கள். அவர்கள் சந்திக்க வருவதில்லை அல்லது அவர்களுடன் சண்டை ஏற்பட்டுள்ளது. இதனால் நாம் இந்த வகையான செயல்பாடுகளை பொதுப்பிடங்களில் செய்ய தொடங்கும் போது அங்கு தொடர்புகள் உருவாக தொடங்குகிறது. அங்கு உங்கள் அழுத்தம் குறையத் தொடங்குகிறது. ஒரு முறை நீங்கள் உங்கள் லைட் உடற்பயிற்சியை செய்தால் அதன் பிறகு உங்கள் காலை உணவுக்கு வருகிறோம். காலை உணவு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். புரதத்தின் அளவு நல்லதாக இருக்க வேண்டும். வைட்டமின்கள் முழுமையாக இருக்க வேண்டும். எனவே நீங்கள் காலை உணவுக்கு ஏதாவது சாப்பிடலாம். பால் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் விரும்பும் புரோட்டா சாப்பிடலாம். நீங்கள் விரும்பும் எதையும் எடுத்துக்கொள்ளலாம், உங்கள் மற்ற மருத்துவ நிலைக்கு ஏற்ப. அதன் பிறகு நாம் என்ன செய்வது என்பதை பார்க்கலாம். இப்போது நாம் வேலைக்கு செல்கிறோம் என்றால் நாங்கள் 8 மணி நேரம் அங்கு செலவிடுகிறோம். நீங்கள் வீட்டில் இருக்கிறீர்கள், ஓய்வு பெற்றவர்கள் என்றால் அங்கு 6 to 8 மணி நேரத்தை நிரப்ப வேண்டும். எனவே இங்கு சிறந்த வேலை எந்த ஒரு வகையான பொழுதுபோக்கு இருக்க வேண்டும். நீங்கள் ஓய்வு பெற்றவர்கள் என்றால் நீங்கள் எந்த ஒரு வகையான பொழுதுபோக்குகளை, ஓவியக்கலை அல்லது தோட்டக்கலை போன்றவற்றை விரும்பினால் அந்த பொழுதுபோக்குகளை இந்த முறையில் நிறைவேற்றுங்கள். இந்த நேரத்தில் டிவி பார்க்காதீர்கள். ஏனெனில் முழு நாளும் அதே செய்திகள் வரும். நீங்கள் அதே செய்திகளை மீண்டும் மீண்டும் பார்த்தால் அது உங்கள் மனதில் மிகவும் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே இந்த நேரத்தில் நீங்கள் டிவியை இயக்கக்கூடாது. இந்த நேரத்தில் உங்கள் பொழுதுபோக்குக்கு நேரம் ஒதுக்க வேண்டும். அது எதுவாக இருக்கலாம். எந்த ஒரு பொழுதுபோக்கும் இல்லாதவர்கள் வீட்டில் உங்கள் துணையை உதவலாம். அது உங்கள் உடைகள் கழுவுவது, தூசி அழுத்துவது அல்லது சுத்தம் செய்வது போன்றவை. எந்த ஒரு முறையிலும் நீங்கள் உதவலாம். சமையலறையில் உதவலாம். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் டிவிக்கு அல்லது திரை நேரத்திற்கு இடமளிக்கக்கூடாது. பிறகு மதிய நேரத்தில் சிறிது உணவு சாப்பிட்ட பிறகு 12 மணிக்கு நீங்கள் சிறிய ஒரு நிமிடம் தூங்கலாம். மேலும் தூங்க வேண்டும். நீங்கள் ஓய்வு பெற்றவர்கள் என்றால் உணவு சாப்பிட்ட பிறகு மதியத்தில் தூங்குவது உங்கள் உடலுக்கு நல்லது. ஏனெனில் இது உங்கள் உடலை மீண்டும் செயல்பட உதவுகிறது. நீங்கள் என்ன செய்தீர்கள்? மதிய உணவுக்கு பிறகு சிறிது நேரம் தூங்கினால் அதன் பிறகு தேநீர் குடித்த பிறகு நீங்கள் இப்போது என்ன செய்வீர்கள்? நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்திற்கு மீண்டும் நேரம் ஒதுக்க வேண்டும். உங்கள் உடலுக்கு மீண்டும் நேரம் ஒதுக்க வேண்டும். ஏனெனில் 5:06 மணிக்கு நேரம் ஆகிவிட்டது. இந்த 5:56 மணிக்கு நேரம் சூரியன் வெப்பமாக இருக்கிறது. இது நல்ல நேரம். நீங்கள் நல்ல உடற்பயிற்சி செய்யலாம்.
ஏனெனில் 5:56 மணிக்கு நீங்கள் வீட்டில் இருந்து வெளியே சென்று உடற்பயிற்சி செய்து சைக்கிள் ஓட்டினால் அல்லது ஏதாவது கனமான உடற்பயிற்சி செய்தால் உங்கள் உடலுக்கு முழு நேரம் கிடைக்கும். நீங்கள் உங்கள் உடலுக்கு முழு நேரம் வழங்கலாம். வேலைக்கு செல்லும் மக்கள் அவர்கள் பெரும்பாலும் வேலை முடித்த பிறகு வீடு திரும்புகிறார்கள். எனவே அவர்களுக்கு நேரம் குறைவாக இருக்கும். எனவே நீங்கள் வேலை முடித்த பிறகு சிறிது ஓய்வு எடுத்த பிறகு உங்கள் உடலுக்கு நேரம் வழங்கத் தொடங்குங்கள். நீங்கள் எந்த ஒரு வகையான விளையாட்டு செயல்பாட்டையும் சேரலாம். அது பேட்மிண்டன், நீச்சல் அல்லது உங்கள் டேபிள் டென்னிஸ். நீங்கள் விரும்பும் எந்த ஒரு விளையாட்டையும் விளையாடத் தொடங்குங்கள். நீங்கள் உங்கள் உடல் எடையை கவனிக்க வேண்டும், உங்கள் மூட்டுகளை கவனிக்க வேண்டும். அதற்கேற்ப நீங்கள் ஒரு விளையாட்டை தேர்ந்தெடுக்க வேண்டும். இது உங்கள் உடலுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தாது. உடற்பயிற்சி செய்தால் உடல் சோர்வாகி தூக்கம் தானாக வரும். நல்ல இரவு உணவுக்கு பிறகு உடல் ரீசார்ஜ் ஆகும். முழு இரவு தூக்கத்திற்கு பிறகு புத்துணர்வுடன் எழுப்புவீர்கள். இந்த வழிமுறை பலர் பின்பற்றுகிறார்கள். தொடர்ந்து பின்பற்றினால் பார்கின்சன் போன்ற நோய்கள் தொட்டு போகாது. அதிக சிந்தனை மன அழுத்தம் தரும். வழிமுறையை அமைத்தால் சிந்திக்க நேரம் குறையும். தினசரி வழிமுறையின் முக்கியத்துவம் புரிந்து கொள்ளலாம். சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். உடல் சோர்வாகிவிட்டது. தூங்கும் போது உடல் ரீசார்ஜ் ஆகும். நாளில் உடலில் ஏற்பட்ட சேதம். எடுத்த அழுத்தம் தானாகவே குறையும். உடல் ரீசார்ஜ் ஆகும். காலை எழும்போது புத்துணர்வுடன் எழுப்புவீர்கள். வழிமுறை கேட்கும் போது எளிமையாக தோன்றுகிறது. மேலும் பல நோயாளிகள் பின்பற்றுகிறார்கள். நாம் இதை தொடர்ந்து பின்பற்றினால் உடலுக்கு மூளைக்கு சேதம் ஏற்படாது. பார்கின்சன் நோய்கள் நம்மை தொடாது. பார்கின்சன் நோயாளிகளை வழிமுறையில் கொண்டு வர வேண்டும். ஒரு மருத்துவர் எந்த நோயாளிக்கு அதிக ஓய்வை வழங்கினாலும் அவர்களின் வழிமுறை அமைக்கப்படவில்லை என்றால் நோய் அதிகரிக்கும். உட்கார்ந்து சிந்திக்கும் போது, டிவி பார்க்கும் போது மன அழுத்தம் இருக்கும். பார்கின்சன் நோயாளிகளில் சிக்கல் அதிக சிந்தனை. எதையாவது பிடித்தால் தொடர்ந்து அதை பற்றி சிந்திக்கிறோம். இதனால் பார்கின்சன் அதிகம். வழிமுறையை அமைத்தால் சிந்திக்க நேரம் குறையும். வெறுமனே உட்கார்ந்து சிந்திக்கிறீர்கள். இதனால் பார்கின்சன் நோயாளிகள் சுகம். நாம் நோயாளியை வழிமுறையில் சேர்க்கும் போது வீடியோ மூலம் முக்கியத்துவம் புரிந்து கொள்வீர்கள். ஏன் செய்ய வேண்டும், எப்படி செய்யலாம் என்பதையும் நான் எடுத்துக்காட்டை வழங்கினேன். ஐடியா பெற்றிருப்பீர்கள். சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். வரவேற்கப்படுகிறீர்கள். சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். ஒரு நோயாளியை வழியில் சேர்க்கும் போது இந்த வீடியோ மூலம் தினசரி வழிமுறையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஏன் இதை செய்ய வேண்டும், எப்படி செய்யலாம் என்பதையும், எப்படி செய்யலாம் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டை வழங்கினேன். அதில் ஒரு ஐடியா பெற்றிருப்பீர்கள். இருந்தாலும் உங்கள் மனதில் எந்த சந்தேகம் இருந்தால் எதையும் கேட்கலாம். நாங்கள் சந்திக்கலாம். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்போது வரை வணக்கம்.